சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல் பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்க பாட்டி பேசுறேன். இப்ப நான் கேள்வி பதிலுக்கான பதில் சொல்றேன், கேட்டுக்கங்க. கவிதா செல்வராஜ் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அதிகமா மருத்துவ செலவு வருதான், கையில காசே தங்க மாட்டேங்குதான். அவங்க 16 வயசு பையனுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருது. டாக்டர் கிட்ட போனா யூரின் இன்ஃபெக்ஷன் சொல்றாங்களாம். அதுக்கு என்னம்மா செய்யறதுன்னு கேட்டிருக்காங்க. யூரின் இன்ஃபெக்ஷன்னாப்பா அவன் தண்ணி நல்லா குடிக்கணும்ப்பா. தண்ணி சரியா குடிக்க மாட்டான் போல. இதுக்கு நீங்க தண்ணி குடிக்க சொல்லணும். வெந்தயத்தை நைட்ல 1 ஸ்பூன் ஊற வச்சு ஒரு கிளாஸ் தண்ணியில ஊற வச்சு காலையில டெய்லி அவனை அந்த வெந்தயத்தை மென்று தின்ட்டு அந்த தண்ணியை குடிக்க சொல்லுங்க. அது சரியா வரும். அப்புறம் இது ரொம்ப நீர்க்கடுப்பு இந்த மாதிரி ரொம்ப கஷ்டம் கொடுத்துச்சுன்னா நீங்க சுடுதண்ணில சின்ன வெங்காயத்தை அரைஞ்சு போட்டு அதுல பொடியா அரிஞ்சு அதில் போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அந்த வெங்காயத்தை தின்னுக்கிட்டே அந்த தண்ணியை குடிக்க சொல்லுங்க. அந்த நீர்க்கடுப்பு சரியாயிரும். சுடுதண்ணியில் உப்பு போட்டு அந்த ஒன்றுக்கு போகிற இடத்த அடிக்கடி அவனை கழுவ சொல்லிடுங்க. அந்த மாதிரி தான். ஆனால் அந்த அளவுக்கு விடாமல் நீங்கள் சுடுதண்ணியாக குடிச்சிட்டு வந்தால் சரியாக போகும்ப்பா. குமுதா மனோ கேட்டிருக்காங்க. கிரீன் டீ எப்படி பால் இல்லாமல், புதினா டீ எப்படி பால் இல்லாமல் செய்யுதுன்னு கேட்டிருக்காங்க. புதினா டீ வந்துப்பா நம்ம பால் சேர்க்காம நம்ம அளவா தண்ணி வச்சு டீ தூளை போட்டு வெள்ளத்தை போட்டு இல்லாட்டி நாட்டு சர்க்கரையை போட்டு கொதிக்க வச்சு வடிச்சு குடிச்சுக்கலாம்ப்பா. பால் சேர்க்காம சேர்த்தா நல்லதுதான், பால் சேர்க்கறதா கெடுதல்ன்றாங்களே. அப்படிங்கிறவங்களுக்கு வயசு 35 தான், வெயிட் லாஸ் ஆகணுமா, பித்தப்பையில கல்லுன்னு சொல்றாங்களாம். அதுக்கும் ஏதாவது சொல்றாங்கப்பா. வெயிட் லாஸ் ஆகணும்னாப்பா நீங்க இந்த எண்ணெய்கள்லாம் ஜாஸ்தி சேர்க்காதீங்க. எண்ணெய் கலந்த உணவெல்லாம் நிறைய சேர்க்காதீங்க. அதே மாதிரி சமைச்ச உணவும் 3 நேரம் சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் சமைக்காத உணவுகளை சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு பாக்கி 2 நேரம் சமைச்ச உணவுகள் அளவாக சாப்பிட்டுக்கோங்க. கார்போஹைட்ரேட்டாக கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. காய்கறிகள் கீரைகள்லாம் நிறையா சாப்பிட்டுக்கோங்க. வெயிட்டு தன்னால் லாஸ் ஆகும். நல்லா எக்ஸசைஸும் செய்யுங்க. இது இந்த கல் இருக்குன்றாங்கல்ல பித்தப்பையில், அதுக்கு வாரத்துக்கு 1 நாள் கீழா நெல்லி செடி இருக்குல்லையா, அது ஒரே ஒரு செடி அப்படியே வேரோட பறித்து நல்லா 2-3 தடவை அலசிட்டு மிக்சியில் போட்டு நல்லா வலுவலுன்னு அரைச்சிலாட்டியா காமிக்கல்ல வச்சு அரைச்சி மோர் கலந்து காலையில் சண்டே ஒரு நாளைக்கு குடிச்சுருங்க. சண்டேன்னு இல்லை, வாரத்துக்கு 1 நாள் உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ குடிச்சுக்கோங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு பிறகு டெய்லி ஒரு கமலா ஆரஞ்சு ஒன்று சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நாளடைவில் அது சரியாக போயிடும். கோகிலா கேட்டிருக்காங்க. குழந்தை பிறத்தா அப்புறம் சீமந்தம் பண்றப்ப ரெட்டச்சி மாசம்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேக்குறாங்க. இப்போ குழந்தை அம்மா வீட்டில் தலைப்புல அம்மா வீட்டில் பிறப்பாங்க. அப்போ அந்த குழந்தையில 3ஆம் மாசம் அனுப்புவாங்க, 5ஆம் மாசம் அனுப்புவாங்க. இந்த 2ஆம் மாசம் 4ஆம் மாசம்லாம் அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா அது ரெட்டப்படையில வருது இல்லையா. இது ஒத்தப்படையில் 3ஆம் மாசம், 1ஆம் மாசம், 3ஆம் மாசம், 5ஆம் மாசம், 7ஆம் மாசம் இதெல்லாம் ஒத்தப்படை. இது அந்த மாசத்துல எதுவும் நல்ல காரியம் செய்யலாம், வைக்கலாம், குழந்தைகளுக்கு முடி எடுக்கவோ பேர் வைக்கவோ இப்படி செய்வாங்கப்பா. அதே மாதிரி இந்த ரெட்டச்சி மாசம் 2ஆம் மாசம், 4ஆம் மாசம், 6ஆம் மாசம், 8ஆம் மாசம் இப்படி செய்ய மாட்டாங்க. இதே மாதிரிதான் சீமந்தம் பண்றதும் அப்படி 5ஆம் மாசம், 7ஆம் மாசம், 9ஆம் மாசம் தான் பண்ணுவாங்க. 6ஆம் மாசமா 8ஆம் மாசமா பண்ண மாட்டாங்க. அதுதான் ரெட்டச்சி மாசம்ங்கிறது. செல்வமணிங்கிறவங்க கேட்டிருக்காங்கப்பா. அவங்களுக்கு முன்னால நெத்தி வழுக்க விழுந்திருக்கான். அது முடி வளர்றதுக்கு எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கம்மான்னு கேட்டிருக்காங்க. ஆனா பெரும்பாலும் அது பரம்பரையா வழுக்க விழுகிறது இருக்குது. வழுக்க விழுந்தவங்களுக்கு முடி முளைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் சொல்றாங்க. இருந்தாலும் என் அனுபவத்துல எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் சொல்றேன்ப்பா. சின்ன வெங்காயத்தை ஒரு 4-5 எடுத்து தட்டி சாறு புழிஞ்சுக்கோங்க, கொஞ்சமா வரும். அதுல விளக்கெண்ணெயை கலந்து தேவையான அளவு கொஞ்சம் விளக்கெண்ணெயை கலந்து உங்க நெத்தி மண்டை எல்லாம் நல்லா அழுத்தி மசாஜ் பண்ணுங்க. மசாஜ் பண்ணி நைட்ல படுத்துருங்க. காலையில எழுந்திரிச்சு குளிச்சுக்கோங்கப்பா. இப்படியே செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு முடி வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா. 6ஆம் மாசங்கிறவங்க கேட்டிருக்காங்க. தொப்புள்ள எண்ணெய் போடுறது, கண்ணு பிரச்சனைக்காக எந்த எண்ணெய் போடலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. விளக்கெண்ணெய் போடலாம்ப்பா. திவ்யா புஷ்பராஜ் கேட்டிருக்காங்க. PCOS இருந்து கர்ப்பத்துக்கு முயற்சி பண்றவங்க இந்த வயிறு குறையிற டானிக் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால ஒண்ணும் இல்லப்பா, அது வயிற்றுல இருக்க கொழுப்பை தான் குறைக்கும். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை, நீங்க சாப்பிடலாம். சிக்கலா பிரபு கேட்டிருக்காங்க. பச்சை கற்பூரத்தை நம்ம வீட்டுல வச்சுக்கிட்டு எதிரியை நினைச்சு நம்ம திட்டினோம்னா அதோட பாதிப்பு நம்மளை பாதிக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. கண்டிப்பாப்பா நீங்க
எதிரின்னு நம்மளுக்கு உலகத்துல யாருமே இருக்கக்கூடாது. எதிரினே நீங்க நினைக்காதீங்க. ஏதோ அவங்க தெரியாம செய்யற தவறுகள் தான் நம்மளுக்கு அது பாதகமா முடிஞ்சது. அவங்க மனசார செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சாலும் நீங்க பச்சை கற்பூரம் உங்க வீட்டுல இருக்கிறதுனால தெய்வத்தோட சக்தி உங்க வீட்டுல இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு. நீங்க தெய்வத்திட்ட தான் முறையிடணும். கடவுளே, அவனையும் நல்ல மனுஷனா மாத்து, அவனுக்கு நல்ல எண்ணங்களை வர வை அப்படி சொல்லி அவனை திருத்துறதுக்காக, அந்த எதிரியை திருத்துறதுக்காக நீங்க கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க. நீங்க மேலும் மேலும் நல்லா இருப்பீங்கப்பா. விக்னேஷ் ஜெகநாதன் சொல்லியிருக்காரு, அவருக்கு ஹீமோகுளோபின் அளவு வந்து 8% தான் இருக்குது, இன்னும் எனக்கு கூடணும், அதனால இது ஹீமோகுளோபின் கூடுற ஒரு இது வீடியோவா நீங்க நிறைய போடுங்க அப்படின்றாங்க. போடுறப்ப நீங்க வந்து இந்த பீட்ரூட்டு கீர் குடிக்கலாம், பீட்ரூட்டு பச்சையாவே நீங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருங்க. இந்த இரும்பு சட்டியில யூஸ் பண்ணுங்க. இந்த ராகி லட்டு செஞ்சு சாப்பிடலாம், ராகி களி செஞ்சு சாப்பிடலாம், ராகி கூழ் செஞ்சு சாப்பிடலாம். இந்த வெயில் காலம்லாம் வருதுல, இதுல நிறைய இரும்பு சத்து இருக்குது. முருங்கைக்கீரையெல்லாம் நல்லா சாப்பிடுங்க, அதுலயும் நல்லா இரும்பு சத்து கால்சியம் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இன்னும் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய இரும்பு சத்துக்கு போடுறப்ப. அதே விக்னேஷ் ஜெகநாதன் கேட்டிருக்காரு, நெல்லிக்காய் ஜூஸ்ல நீங்க வெள்ளத்தை போட்டு அரைக்காம ஏன் பாகு ஊத்துனீங்கன்னு கேக்குறாரு. நெல்லிக்காய் ஜூஸ்ல வெள்ளத்தை போட்டு அரைக்கலாம், நல்லாதான் இருக்கும், இல்லன்னு இல்ல. பாகா ஊத்தணும்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கும். அதனாலதான் அன்னைக்கு நான் பாகு ஊத்துனேன். சரி. சுரேஷ் சேகர் கேட்டிருக்காரு, பச்சை கற்பூரத்தை டப்பால வச்சு மூடணுமா திறந்து வைக்கணுமான்னு. திறந்தாப்பா வைக்கணும், அப்பதான் அது ஆவியாகும் போது அந்த தெய்வீக சுமல் வந்து வீட்டுல பரவும், தெய்வம் தங்கும் நம்ம வீட்டுல. வீடியோ போடலான்னு கேட்டிருக்காங்க. அன்னைக்கு நான் போடாம வந்துட்டேன். எப்படின்னா என் பையன் தான் வந்து அது செய்யணும். அன்னைக்கு ஒரு ஜோலியா வெளியே போயிட்டேன், அதனால போட முடியலப்பா. சஜினா அப்புறம் இன்னொருத்தவங்க ருக்மணி கோவிந்தன் 2 பேரும் கேட்டிருக்காங்க, வெயிட் லாஸுக்கு டிப்ஸ் சொல்லுங்க, டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் கூடுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெயிட் லாஸ்க்கு டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் கூடும். ஏன்னா நம்ம நல்லா சாப்பிடணும், குழந்தைக்கு சத்து வேணும், அப்படி இப்படி நல்லா சாப்பிடுவோம், ரெஸ்ட்ல இருப்போம், அதனால வெயிட் கூட தான் செய்யும். வெயிட் லாஸுக்கு டிப்ஸ் கேட்குறீங்கப்பா. குழந்தை வைத்தவங்க வந்து கொஞ்சம் உடம்பு ஊதும், அதை பத்தி பரவாயில்ல, நம்ம அப்புறம் குறைச்சிக்கலாம். அப்புறம் என்ன 2 நேரம் சமைச்ச உணவு சாப்பிட்டுட்டு 1 நேரம் சமைக்காத உணவு சாப்பிட்டுக்கிட்டு அரை வயிறுக்கு சாப்பிட்டுக்கிட்டு இப்படியே இருந்து தனி பசிச்சா அதுக்கு போய் தண்ணியை குடிச்சுக்கிட்டே இருந்தோம்னா உடம்பு வெயிட் லாஸ் ஆயிரும். நல்லா எக்ஸசைஸ் செய்யலாம், யோகா செய்யலாம். ஆரா சபீரா கேட்டிருக்காங்க, ரசப்பொடி செஞ்சு காட்டுங்கன்னு. காட்டுறேன்ப்பா, செஞ்சு காட்டுறேன். தாமோதரன் கேட்டிருக்காங்க, ஹோம்மேடு கொழு செரிலாக்கு என்ன சேர்க்கணும், கிளாஸ்ல எண்ணெய் ஊத்துவேன், அது என்னங்கிறாங்க. செக்கு நல்லெண்ணப்பா கேட்டிருக்காங்க. இந்த செர்லாக் ஹோம்மேட் செர்லாக்கு இது ராகியை வந்து முளைக்க வச்சு அப்பப்பைக்கு கொடுத்துட்டு பாக்கிய ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க என்ன செய்யறதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க நம்ம வெளியே வச்சுக்கலாம், கூட கொஞ்சம் முளைக்க, அவ்வளோதான், முளைக்க நல்லதுதான், வெளியே வச்சுக்கலாம். லைன் பில்டர்ஸ் கேட்டிருக்காங்க, தொப்புல நல்லெண்ணெய் போடலாமான்னு. போடலாம், தப்புல நல்லெண்ணெய் போடலாம். கேட்டிருக்காங்க, 7 மாசம் ஸ்டார்ட் ஆக போது உலை தண்ணீர்ல வெண்ணெயை போட்டு சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. சாப்பிடலாம்ப்பா, டெய்லியே சாப்பிடலாம். நீங்க சுபா கணபதி கேட்டிருக்காங்க, தேனை ஹீட் பண்ணலாமான்னு. நான் வந்து தேனை தனியா ஹீட் பண்ண கூடாது, ஆனா இந்த இஞ்சி சாட்டுல ஹீட் பண்ணா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லியிருந்தேன். இருந்தாலும் நிறைய பேர் இது டவுட்டா கேட்டிருக்காங்க. தேனை ஹீட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. நிறைய பேர் அப்படி சொல்றதுனால நானும் சரி அதை ஒத்துக்கிட்டு நீங்க தேனை ஹீட் பண்ண வேண்டாம், இஞ்சி சாரை மட்டும் கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டு அதே அளவுக்கு தேனை கலக்கி நீங்க வச்சுக்கோங்க. அஞ்சலி கேட்டிருக்காங்கப்பா, நார்த்தங்காய் ஜூஸ் எப்படி போடுறது, அதோட பலன்கள்லாம் சொல்லி எனக்கு ஒரு வீடியோ போட்டு காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. போட்டு காட்டுறப்ப பேபிக்கு ஃப்ரூட் பியூரி, வெஜிடபிள் பியூரி இதெல்லாம் போட்டு வீடியோ போட்டு காட்டுங்கன்னு இருக்காங்க. நான் போட்டு காட்டுறேன்ப்பா. வெங்கடேஸ்வரி அம்மு அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க பையனுக்கு 10 மாசம் ஆகுதான், சளி இருமல் இருந்துகிட்டே இருக்கான் தொடர்ந்து, என்ன பண்றது, சித்திரத்தை 10 மாசம் பேபிக்கு கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. சித்திரத்தையா தனியா கொடுக்க வேண்டாம்ப்பா, நான் சளிப்பொடி போட்டிருக்கேன் இல்லையா, அதை ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து தண்ணியில கொதிக்க வைங்க. கொஞ்சம் ஒரு 20 ml தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. அது 10 ml வத்தவும் அந்த தண்ணியை வடிச்சு தேன் கலந்து பாப்பாவுக்கு கொடுங்க. காலையிலயும் சாயந்தரமும் 3 நாளைக்கு கொடுங்க, குழந்தைக்கு சரியா போகும்பா. நிரஞ்சனி கேட்டிருக்காங்க, ஆப்பம் செய்யற முறைக்கு
கிளாஸ் அளவு சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. கிளாஸ்னா 200 மில்லி பிடிக்கிற கிளாஸ்ல 2 கிளாஸ்ப்பா. காப்படினா அவ்வளவுதான். 200 மில்லி நம்ம சாதாரண தண்ணி இதெல்லாம் குடிக்கிறோம்ல, அந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் தான் காப்படி. அதான் அளவு. தேவிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, இஞ்சி சாறு கூட உள்ளிச்சாறு சேர்க்கலாமான்னு. உள்ளிச்சாறு சேர்க்கக்கூடப்பா. இஞ்சி சாரும் காரம், உள்ளிச்சாரும் காரம், துடிச்சு போயிருவீங்கப்பா, வயிறு புண்ணா போயிடும். தீபிகா மனோஜ் அவங்க கேட்டிருக்காங்க, அவங்க ஆயுர்வேதிக் மெடிசன் சாப்பிடுறாங்களாம். இந்த கலச்சிக்காய் வைத்தியம் சாப்பிடலாமா, கலச்சிக்காய் சாப்பிடலாமான்னு கேக்குறாங்க. சாப்பிடலாம்ப்பா. அகமது இப்ராஹிம் கேட்டிருக்காங்க, அவங்க ஊர் சைடு இந்த பழங்கள் இருக்கு இல்லையா, அதை பொடி பண்ணி வச்சுக்குவாங்களாம், வச்சு குழந்தைக்கு தருவாங்களாம். ஆனா அவங்க மாமியார் கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களாம். அப்புறம் இந்த நேந்திரம் பழத்தோட பொடியை தரலாமா, அதுல எதுவும் சைடு எஃபெக்ட் வருமானு கேட்டிருக்காங்க. அதுதான் எல்லா பழங்களும் அப்பப்ப கிடைக்குதுல்லப்பா. நேந்திரத்தை பொடியா செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாவே கொடுத்தா ரொம்ப நல்லது தானப்பா. நீங்க ஃப்ரெஷ்ஷாவே கொடுங்க. எதுவுமே பொடி எதுக்கு ஃப்ரெஷ் பொடியாக்கி டின்ல அடைச்சு வச்சு அப்படி கொடுக்கறதுக்கு நம்ம ஃப்ரெஷ் பழமே தரலாம்ப்பா. சுந்தர் சாமி அப்படிங்கிறவங்க கேட்டிருக்காங்க, அரசாணிக்காய் அல்வா அடுப்பு இல்லாம செய்யற சமையல், அந்த அரசாணிக்காய எப்படி நம்ம ரெடி பண்றதுன்னு கேக்குறாங்க. அரசாணிக்காயில தோலை சீவிடணும்ப்பா. தோலை சீவிட்டு நம்ம துருவரல் இருக்குல்ல, இது பட்டை மாதிரி இருக்கும், அதுல வச்சு அப்படியே துருவினோம்னா பூ மாதிரி விழுகும். அதுல நம்ம வெல்லம், நெய், முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்தா அல்வாவாயிரும். இப்ப நிறைய பேர்ப்பா அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்றதுலன்னு கேக்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையா கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.